இந்தியாவுடைய தேர்தல் ஜனநாயகம் பீகாரில் ஏற்பட்டுள்ள அந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடியால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு சம்பவம், அது மாதிரி ஒரு முறைகேட்டை தமிழ்நாட்டில் சங்கிகளால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதற்கு அண்ணன் என்ஆர் இளங்கோவன் போன்றவர்களுடைய நடத்துகின்ற நம்முடைய கழகத்திற்கு நடத்துகின்ற பாடங்களே மிக முக்கிய காரணம். இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் லிஸ்ட் நடவடிக்கையும் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டையும் இன்னைக்குதான் நாடு முழுக்க அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த நாட்டையே அது குலுக்கிக் கொண்டிருக்கிறது. இதனை 4 மாதங்கள் முன்பே கண்டறிந்து நம்மை எல்லாம் எச்சரித்தவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை விதிமுறைகளை எல்லாம் தன்னுடைய பிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு கழகத்துடைய கேடயமாக விளங்குவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன். இன்றைக்கு பல இயக்கங்கள் கட்சிகள் வார் ரூம் அப்படின்னு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கழகத்திற்காக 2016 தேர்தலில் நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல முதல்ல அறிவாலயத்தில் வார் ரூம் அமைத்தவர் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள். அவருக்கு அந்த பெருமையை சேரும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருந்த போதும் கழக உடன்பிறப்புகள் மீது போடப்படுகின்ற அந்த பொய் வழக்குகளை எல்லாம் தவிடுபடியாக்கியவர் தான், உடை தெரிந்தவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள். அண்ணனுடைய இந்த பணிகள் தமிழ்நாட்டோடு இருந்து விடக்கூடாது, சுருங்கி விடக்கூடாது என்று இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை டெல்லிக்கு மாநிலங்களை உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கலைஞரின் குரலாக, கழகத்தின் குரலாக, தலைவருடைய குரலாக அங்கே அண்ணன் இளங்கோவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்.